ரொம்பவே அழகா தன்னோட திறமைய வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்க சமந்தா. ஆனா அவங்க சொந்த வாழ்க்கையில ஏன் அவங்கள இத்தன பிரச்சனைகள் தொரத்துது அப்படின்னு தான் தெரியல. தமிழ், தெலுங்கு அப்படின்னு முன்னணி நடிகையா வலம் வரக்கூடிய சமந்தா, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல படிச்சுட்டு வந்த தன்னோட தோழி ஒருத்தங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அதுல சமந்தாவோட போட்டோஸ பார்த்த ஒருத்தர் மாடலிங்க்கு கூப்பிட, மாடலிங்ல சமந்தாவோட புகைப்படங்கள பார்த்த மாஸ்கோவின் காவேரி பட இயக்குனர், ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அந்த படத்துல கதாநாயகியா அறிமுகப்படுத்துறாரு. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நிகழ்ச்சியோட வரவேற்புல வேலை செஞ்சதுக்காக சமந்தாவுக்கு ரூ. 500 சம்பளமா வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் அவங்களோட முதல் சம்பளம். இயக்குனர் கௌதம் மேனனோட சிறந்த காதல் படைப்பான விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படத்துல தான் சமந்தா ஒரு சின்ன கேரக்டர்ல முதலா அறிமுகமானாங்க. தெலுங்குல இந்த படம் ஏ மாய சேசாவே அப்படிங்கிற பேர்ல எடுக்கப்பட்டுச்சு. அதுல சமந்தா தமிழ்ல த்ரிஷா பண்ண அந்த ஜெஸ்ஸி கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழ்ல பானா காத்தாடி படத்துல தான் முழு ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல சூர்யா கூட அஞ்சான், விஜய் கூட கத்தி, தெரி, மெர்சல், விக்ரம் கூட 10 என்றதுக்குள்ள, தனுஷ் கூட தங்கமகன், சூர்யா கூட 24, விஷால் கூட இரும்பு குதிரை, சிவகார்த்திகேயன் கூட சீமராஜா, விஜய் சேதுபதி கூட காத்து வாக்குல 2 காதல் அப்படின்னு முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா தமிழ்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. தெலுங்குலயும் முன்னணி நாயகியா வலம் வர ஆரம்பிச்சாங்க சமந்தா. நடிகை சமந்தாவும் நாக சைதன்யாவும் காதலிச்சு 2017வது வருஷம் இரு வீட்டார் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட கல்யாணம் ஆந்திராவோட பல பத்திரிகைகள்ல முதல் பக்க செய்தியாவும் மாறிச்சு. ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வந்த இந்த தம்பதி அதுக்கப்புறமா 2021வது வருஷம் பரஸ்பரம் பேசி விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. விவாகரத்தப்போ நாக சைதன்யா தரப்புல இருந்து 100 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க முன் வந்ததாவும், ஆனா சமந்தா அதை நிராகரிச்சிட்டதாவும் கூட தகவல்கள் வெளியாச்சு. அதுக்கப்புறமா சமந்தா மயோசிரிஸ் அப்படிங்கிற ஒரு மர்ம நோயால பாதிக்கப்பட்டு ரொம்பவே துயரத்துக்கு ஆளானாங்க. அதுக்கப்புறமா அதுல சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வந்து திரைப்படங்கள்ல முழு கவனத்தை செலுத்தி ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. நடிகை நாக சைதன்யாவுக்கும் கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி நடிகை சோபிதா துலிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இந்த நிச்சயதார்த்தம் ரொம்பவுமே எளிமையா நடந்துச்சு. இது தொடர்பான புகைப்படங்களை நாக சைதன்யாவோட அப்பா நடிகர் நாகார்ஜுனா வெளியிட்டாரு. இவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களும் தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடந்தது சமந்தா தன்னோட காதல நாக சைதன்யா கிட்ட சொன்ன நாள் அப்படின்னும் பகிரப்பட்டுச்சு. 2 பேரும் பரஸ்பரமா பேசி பிரிஞ்சிட்ட நிலையில இவங்களோட பிரிவுக்கு கேடிஆர் தான் காரணம் அப்படின்னு பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கு நாக சைதன்யா கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில நடிகை சமந்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அமைச்சரோட கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பெண்ணா இருக்க, வீட்டுல இருந்து வெளியே வந்து வேலை செய்ய, பெண்களை பொருட்களை மாதிரி நடத்தக்கூடிய பலரோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய துறையில வாழ, காதலிக்க, காதல்ல இருந்து வெளியே வர, இன்னும் எழுந்து நிக்க, தனக்கான சண்டையிட அப்படின்னு இதுக்கு எல்லாத்துக்கும் அதிக தைரியமும் வலிமையும் தேவை. என்னோட இந்த பயணம் என்ன மாற்றி இருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு அதை சிறுமைப்படுத்தாதீங்க. ஒரு அமைச்சரா உங்களோட வார்த்தைகள் இந்த சமுதாயத்துல ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனிநபர்கள் மேல, தனிப்பட்ட விஷயங்கள் மேல மதிப்போடையும் மரியாதையோடையும் நடந்துக்குமாறு கேட்டுக்கிறேன். என்னோட விவாகரத்து தனிப்பட்ட விஷயம். அதை பத்தி யூகங்கள்ல பேசுறத தவிர்க்குமாறு கேட்டுக்கிறேன். என்னோட சொந்த விஷயங்கள் தவறா சித்தரிக்கப்படுறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட விவாகரத்து பரஸ்பர சம்மதத்தோட நடந்தது. என்னோட விவாகரத்துல எந்த விதமான அரசியலும் இல்ல. உங்களோட அரசியல் சண்டைகளுக்கு என்னோட பேரை பயன்படுத்தாதீங்க. நான் எப்பவுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டவளாவே இருக்க விரும்புறேன் அப்படின்னு பதிவிட்டாங்க. சமந்தாவோட இந்த பதிவு பலரோட கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாம அமைச்சருக்கு சரியான பதிலடி அப்படின்னும் ரசிகர்கள் நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இந்த விஷயத்துக்கு நடிகர்கள் நாகார்ஜுனா, நாக சைதன்யா, சமந்தா, அப்புறம் நானி இந்த மாதிரியானவங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் KT ராமாராவ் அவதூறு நோட்டீஸும் அனுப்பினாரு. தனிப்பட்ட நபர்களோட குடும்ப வாழ்க்கையில அரசியல் செய்ய வேணாம் அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களும் தெரிவிச்சாங்க. இந்த சூழல்ல அமைச்சர் கொண்டா சுரேகா தன்னோட கருத்தை திரும்ப பெற்றிருக்காங்க. இது தொடர்பா சமூக வலைதள பதிவுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட அரசியல் பயணத்துல அரசியல் ஆதாயத்துக்காக யாரோட குடும்ப பிரச்சனை இல்லைனா தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் பேசினது கிடையாது. நான் சமந்தா அப்புறம் அவங்களோட குடும்பத்தை இழிவுபடுத்தல. நான் எப்பவுமே அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறது கிடையாது. என்னோட பேச்சும் கருத்தும் உங்களை புண்படுத்தி இருந்தா அதுக்காக என்னோட வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய அரசியல் தலைவாரி நோக்கிதான் நான் கேள்விகளை எழுப்பியிருந்தேன். சமந்தாவோட உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய நோக்கத்துல அதை செய்யல. நீங்க தன்னம்பிக்கையோட வளர்ந்த விதம் பத்தி நான் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொண்டா சுரேகா.